சார் வணக்கம். வணக்கம் ஐயா. உங்களை பற்றி கொஞ்சம் அறிமுகம் செய்து கொள்ளுங்கள். என்னுடைய பெயர் அலெக்சாண்டர். என்னுடைய தாய் தந்தை மரியதாஸ், ராக்கேல் மேரி. பொற்பாலம்பட்டுங்கிற ஒரு சின்ன கிராமத்தில், மையனூர் பங்கு பொற்பாலம்பட்டுங்கிற சின்ன கிராமத்தில் நான் பிறந்தேன். தற்பொழுது சூளாங்குறிச்சி என்ற ஒரு நடுநிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியராக பணி செய்து கொண்டிருக்கிறேன். இன்னும் 5 ஆண்டுகள் எனக்கு பணி இருக்கிறது. நன்றி. மிக்க மகிழ்ச்சி ஐயா. அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் பள்ளியில் பயின்ற காலங்கள், அதிலும் குறிப்பாக உங்கள் சொந்த ஊரில் உங்கள் ஆரம்ப கல்வியை முடித்த பிறகு நீங்கள் உயர்கல்விக்காக எங்கு சென்றீர்கள்? நான் 6ஆம் வகுப்பிலேயே சென்ட் ஆன்ஸ்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். புனித அன்னாள் மேல்நிலை பள்ளினா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னுடைய கனவு, ஒரு கனவாகவே நான் இருந்தேன் அந்த பள்ளியில் படிக்கணும்னு. 6ஆம் வகுப்பில் எனக்கு கொஞ்சம் இடம் கிடைக்கல அப்படின்னோடனே நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய தந்தை பத்தியாவரம் அப்படிங்கிற இடத்துக்கு கூட்டிகிட்டு போனார். 6ஆம் வகுப்பு அங்கே இடம் கிடைக்காம அங்கேருந்து ஜவாது மலைக்கு அனுப்பிச்சாங்க. 6ஆம் வகுப்பு பாதி ஆண்டுகள் அங்கே படித்தேன். 6ஆம் வகுப்பு திருப்பி என்னுடைய பங்கு தளத்தில் மையனூரில் 6ஆம் வகுப்பும் 7ஆம் வகுப்பும் அங்கே படிச்சுட்டு இது தந்தை திரு மரிய சூசை அவர்களுடைய பரிந்துரையின் பேரில் திண்டிவனத்துக்கு போனேன். 8ஆம் வகுப்புக்கு எனக்கு தேர்வு வச்சாங்க. அந்த தேர்வில் நான் தேர்ச்சி அடைந்து 8, 9, 10 ஆகிய 3 ஆண்டுகள் புனித அன்னாள் மேல்நிலைப் பள்ளியில் நான் படித்தேன். அது ஒரு பசுமையான நினைவு. ஒழுக்கம் என்றால் என்ன என்பதை அங்கே போய் தான் கற்றுக்கிட்டேன். மிகவும் அந்த திண்டிவனத்தில் நாங்கள் படிக்கும் பொழுது எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக நடக்கும். ஒவ்வொரு விஷயங்களும் எல்லாம் கரெக்டாக அந்த காலத்துக்குள்ளே நடக்கும். காலையில் எழுந்திரிக்கிறதுலேருந்து, காலையில் எந்திரிக்கும் பொழுது பீகிள் ஊதுவாங்க. மிக அழகாக இருக்கும். அந்த எந்திரிச்சு காலையிலே எல்லாம் விசில் அடிப்பாங்க. ஃபஸ்ட்டு கீழே இறங்கி போகணும். எல்லாம் கரெக்டாக முறைப்படி நடக்கும். அதை முடிச்சுட்டு ஆலயத்துக்கு நேராக பூசைக்கு போகணும். பூசைக்கு போயிட்டு வருவோம். அந்த காலத்தில் நான் இந்த கொயர் கிளாஸில் இருந்தேன். ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்கும். அந்த கொயர் கிளாஸில் நான் அந்த பங்கு எடுத்துக்கிட்டது. அதிகாலையில் கொயர் கிளாஸில் போய் உட்காந்து பாடும்பொழுது மிக மகிழ்ச்சியாக இருக்கும். பக்திக்கு அங்கே குறைவே கிடையாது. எல்லா நல்ல பழக்கங்களும் அந்த எழுத்துலேருந்து தான் நான் வளர்த்து எடுத்தேன். இறைவன் முன்குறித்து வைத்தோரை அழைத்திருக்கிறார், அழைத்தோரை தம் ஆட்சியிலே பங்கு பெற செய்தான்ற மாதிரி அந்த இடம் கிடைச்சிது. என் வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம். இந்த 3 ஆண்டுகள் மிக சிறந்த கல்வியையும் நல்ல ஒரு விளையாட்டு சிந்தனையும் அந்த இடத்துல இருந்தது. நான் வாழ்க்கையில் எப்படி வாழ வேண்டும் என்பது இன்று அளவும் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒரே பள்ளி எது என்றால் அதுதான். திண்டிவனம் அன்னாள் மேல்நிலைப் பள்ளியிலே உள்விடுதலில் நீங்கள் பயிற்சி பெற்றீர்கள் என்று சொல்லுகின்றீர்கள். இப்போ அங்கே அந்த அன்னாள் உள்விடுதியிலே அங்கே மாணவருடைய ஒழுக்க நடைமுறைக்காக ஒவ்வொரு நாளும் அங்கே கடைபிடிக்கப்பட்ட, அதுவும் குறிப்பாக அருட்தந்தை தாமஸ் கவான் டர்ஃபி அவர்களால் உருவாக்கப்பட்ட நடைமுறைகளை பற்றி உங்களால் கொஞ்சம் சொல்ல முடியுமா? மிக சிறப்பான நடைமுறைகள். 1, 2 என்றாலும் சொல்லலாம். கேட்டிகிசம் வகுப்புலாம் அவ்வளோ சிறப்பாக இருக்கும். அங்கே எடுக்கக்கூடிய கேட்டிகிசத்துக்கு மிக மிக முக்கியத்துவம் கொடுப்பாங்க. கேட்டிகிசத்தில் நான் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தேன். அங்கே படிக்கும்பொழுது ஃபஸ்ட்டு மார்க் எடுத்துருக்கிறேன். 8ஆம் வகுப்பு நான் படிக்கும்பொழுது. அதற்கடுத்தது இந்த சீட்டு சிஸ்டம் இருக்கும். சீட்டு சிஸ்டம்னா எல்லோ, க்ரீன், இப்படி பல நிறங்களில் இருக்கும். குற்றத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கும். அந்த தவறே செய்யக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலை அந்த இடத்துல தான் வந்தது. தவறு செய்வது அது மிகவும் தவறான ஒரு விஷயம் அப்படிங்கிறத அங்கே தான் கற்றுக்கிட்டோம். அங்கே அந்த அந்த கவான் டர்ஃபி ஐயா அவர்கள் அந்த ஏற்படுத்திய அந்த நிறுவனம், அவரே ஒரு புனிதர். வாழ்கின்ற காலத்திலே புனிதராக வாழ்ந்துட்டு போனவர். அந்த இடத்துலலாம் எல்லாமே ஒழுக்கமாக நடக்கும். நான் படிக்கின்ற காலத்தில் அருட்தந்தை பீட்டர் அவர்கள் இருந்தார்கள். எல்லாமே ஒழுக்கமாக இருக்கும். மாணவர்களுடைய ஒரு சின்ன ஸ்டடி ஹாலில் ஒரு சின்ன சத்தம் வராது. ஸ்டடி ஹாலில் கிட்டத்தட்ட ஒரு 500 பிள்ளைகள், 500 மாணவர்கள் உட்காந்துருப்போம். ஒரு சிறிய ஒரு குண்டூசி போட்டால் கூட அந்த இடத்துல அப்படியே கேட்கும். பின் ட்ராப் சைலண்ட் இருக்கும். எதுவாக இருந்தாலும்
மானிட்டர் இருப்பாங்க, எல்லாவற்றிற்கும் மானிட்டர்ஸ் இருப்பாங்க, எல்லாவற்றிற்கும் ஒவ்வொன்றுக்கும் சுத்தம் பண்ணுறதுக்கு மானிட்டர் இருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் மானிட்டர் இருப்பாங்க. அதே போல் உணவுத்துறை ஒவ்வொரு துறைக்கும் ஒரு மானிட்டர்ஸ் இருப்பாங்க. அவர்கள் நம்மை கண்காணிப்பார்கள். எல்லாமே அந்த சிஸ்டமேட்டிக்காக நடந்ததால் நானும் அந்த சிஸ்டமேட்டிக்காக அந்த எப்படி இருக்கணுங்கிறத இன்றளவு என்னுடைய பணியில் அதை கடைபிடிச்சிட்டு வரேன். திண்டிவனம் புனித அன்னாள் உள்விடுதலுடைய மிகச்சிறந்த ஒரு தன்மை என்னவென்று கேட்டால், அதாவது காந்தியடிகளுடைய அந்த ஆதார கல்வி முறையை தந்தை டஃபி அவர்கள் பின்பற்றினார் என்பதுதான் உண்மை. அது அங்கே மாணவர்களுக்கு மட்டுமல்ல, ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கும் கூட அதை அவர் கற்றுத்தந்தார் என்று சொல்ல வேண்டும். அந்த அடிப்படையில் அங்கே அந்த உள்விடுதியை நிர்வகித்துக் கொள்ள, தூய்மை செய்ய எதற்குமே அங்கே ஆள் கிடையாது. எல்லாவற்றையும் நாம தான் செய்து கொள்ள வேண்டும். கடமை வேலை என்று கட்டாயம் உண்டு, தோட்ட வேலை என்று உண்டு. இதையெல்லாம் நீங்கள் அங்கே பயின்றிருக்கிறீர்களா? எல்லாம் அதாவது நான் வந்து மாற்றி அனுப்புவாங்க. ஒரு குழு ஒரு வாரம் சுத்தம் பண்ணுறதுக்கு ஒரு டீமு, அதுக்கடுத்தது இன்னொரு வாரம் வந்து ஸ்போர்ட்ஸு, அதெல்லாம் அந்த திங்ஸ்லாம் எடுத்து கொடுக்குறதுக்கு எல்லாம் மாறி வரும். எல்லாமே வந்து அங்கே முறையாக பயின்றதால் தான் எல்லாம் இன்னும் அது அப்படியே இருக்குது. என்னுடைய உள்ளத்தில் நீங்காத பசுமையான நினைவுகளாக இருக்குது. ஸ்போர்ட்ஸ் மழை பெஞ்சிக்கிட்டு இருந்தால் கூட ஸ்போர்ட்ஸ் விளையாடும் அந்த நேரத்தில். ஆமாம், அது மறக்கவே முடியாது. ஒவ்வொன்றும் வந்து மாணவர்களுக்கு வந்து உணவு வந்து அவ்வளோ பேர், கிட்டத்தட்ட ஒரு 400க்கு மேற்பட்ட மாணவர்கள் அங்கே சாப்பிட போவோம். கரெக்டாக 15 நிமிஷம் 20 நிமிஷத்துக்குள்ளே சாப்பிட்டுட்டு வந்துடுவோம். கரெக்டாக ஃபஸ்ட்டு விசில் அடிப்பாங்க. அந்த டைமில் வந்து என்ன பண்ணுவோம், போய் நிற்போம் வரிசையில், தட்டு எடுத்துகிட்டு போய் அடுத்தது உட்காருவோம். அடுத்து விசில் அடித்தா உட்காருவோம். அதே போல் உணவுகள் எல்லாம் பரிமாறப்படும். 15 நிமிடத்திற்குள்ளே, அதிகபட்சம் 20 நிமிடத்திற்குள்ளே சாப்பிட்டுட்டு அந்த எல்லாத்தையும் கழுவி வச்சுட்டு வந்துடுவோம். அந்த நேரத்தில் வந்து ஆரோக்கியசாமின்னு ஒரு சார் இருந்தார். அவருக்கு உடல்நிலை சரி இருக்காது. ஆனால் 4:30 மணிக்கெல்லாம் கரெக்டாக அந்த வெராண்டாவில் நடப்பார்.